சிம்மராசி நண்பர்களே, இந்த 2025 செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சூரியன், புதன், கேது பெயர்ச்சிப்பார்கள். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் 2வது வீட்டிலும், சுக்கிரன் 12ஆம் வீட்டிலும், குரு 11வது வீட்டிலும் இருப்பார்கள். இந்த மாதம் முழுவதும் சனி 8வது வீட்டிலும் மற்றும் ராகு 7வது வீட்டிலும் இருப்பார்கள். உடல்நல கோளாறுகள் ஏற்படக்கூடும். சிறு மருத்துவ செலவுகள் உண்டாகும். உடல்நல பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை சம்பந்தமாக அலைய வேண்டியதிருக்கும். நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரம் செய்பவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் மற்றும் பெரிய ஆபத்தை உள்ளடக்கிய அல்லது சட்டரீதியாக தவறான எந்த வேலையையும் செய்வதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும். இளங்கலை பட்டதாரிகளுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. உங்கள் திருமணம் பற்றிய பேச்சுக்கள் முன்னோக்கி செல்லலாம் மற்றும் திருமணத்தை உறுதிப்படுத்தலாம். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் பிரச்சனைகளை தரக்கூடும். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதி சாதகமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக இந்த மாதம் நன்றாக இருக்கும். மாத தொடக்கத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் பிற்பாதியில் செலவுகள் குறையும். இந்த மாதம் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்கள் அறிவாற்றல் மற்றும் அறிவை பெறுவதற்கான விருப்பத்தால் உங்கள் கல்வியில் நல்ல முடிவுகளை அடைய முடியும். தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் அமர்வதால் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் 10ஆம் வீட்டில் அம்சமாக இருப்பார். வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் ஏமாற்றப்படுவீர்கள். மாத தொடக்கத்தில் 7ஆம் வீட்டில் ராகு பகவான் பெயர்ச்சிப்பதும் சூரியன், புதன், கேது ஆகியோர் முதல் வீட்டில் அமர்வதும் உடலில் சிறு நோய் தொல்லைகளை காட்டும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடினமாக உழைத்து போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். உங்கள் சோம்பேறித்தனத்தை நீங்கள் கைவிட வேண்டும், ஏனெனில் உங்கள் வேலையில் குறைபாடு இருக்கலாம். உங்கள் உடல்நலம் சம்பந்தமாக நீங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். உங்கள் ஆரோக்கியம் பெரிய அளவில் சாதகமாக மாறும். இருப்பினும் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் சிறிய பிரச்சனைகளை கூட அப்புறமா பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தினமும் காலை சூரிய பகவானை வழிபட்டு வந்தால் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்.